ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு தமிழ் லைவ் ராஜ். ஆக்சுவலி பார்த்திங்க அப்படின்னா பிக் பாஸ் சீசன் 8ஓட இன்றைக்கி வேறு லெவல் ஃபயர் என்ன அப்படின்னா பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ். இந்த போட்டியில் பார்த்திங்க அப்படின்னா பாய்ஸ் டீமுக்காக பாய்ஸ்லேருந்து ஒருத்தரை கேர்ள்ஸ் ரூமுக்கும், கேர்ள்ஸ் டீமுக்காக கேர்ள்ஸ்லேருந்து ஒருத்தரை கேர்ள்ஸ் ரூமுக்கும் பாய்ஸ் ரூமுக்கும் அனுப்புறது மட்டும்தான். அதிலே பார்த்திங்க அப்படின்னா ஜாக்லின் வேறு லெவலில் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. காலையில் ப்ரோமோவில் பார்த்திங்க அப்படின்னா சுனிதாவோட பிரச்சனை பண்ணியிருப்பாங்க, மதிய ப்ரோமோவில் பவித்ரோட பிரச்சனை பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி அங்கே நடந்தது என்ன, பாய்ஸோட கேம் ட்ரிக் வேறு லெவலில் இருக்குது, அவங்களோட ஒற்றுமை வேறு லெவலில் இருக்குது. என்னெல்லாம் பேசிக்கிட்டாங்க அப்படின்றத லைவில் பார்த்ததை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலி பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு இது கொடுத்தோன்னே நம்ம பாய்ஸ் எல்லாருமே ஒற்றுமையாக உட்காந்து யோசித்து நம்ம டீம் எப்படி ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பட் கேர்ள்ஸ் அப்படி கிடையவே கிடையாது, லெவலன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கேர்ள்ஸுக்குள்ள அந்த ஒரு ஒற்றுமையே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லாருமே இன்னும் டீமுக்காக விளையாடாமல் இண்டிவிஜுவலாக விளையாடணும். அதுவும் எஸ்பெஷலி ஜாக்லின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நான் தான் போவேன் அப்படின்ற மாதிரி அவங்களோட ஸ்ட்ராங்கான பாயிண்ட்டை வச்சுட்டே இருக்காங்க. இருந்தாலும் நம்ம டீம் லீடரான தர்ஷிகா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ போனால் கண்டிப்பாக இது சரியாக வராது அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஒட்டுமொத்த கேர்ள்ஸும் சேர்ந்து அமுக்கி உட்கார வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஓட்டிங் நடக்குது. ரெண்டு சைடுமே, பாய்ஸ் சைடும் நடக்குது, கேர்ள்ஸ் சைடும் நடக்குது. பாய்ஸ் சைடு என்ன அப்படின்னா ரவீந்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாமினேஷன் அதெல்லாம் தவிர்த்துட்டு நான் ஃபிசிக்கலாக என்னால் பண்ண முடியலனாலும் மைண்ட் கேமில் நான் பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி என்ன சொல்கிறாருன்னா, நம்ம ஒன்று சாப்ரே இல்லை சத்யா, இவங்க ரெண்டு பேரில் ஒரு ஆளை அனுப்புனா நல்லாயிருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணி கொஞ்ச நேரத்தில் என்ன மாற்றிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை இவங்களை அனுப்புனா நம்ம வேணும்னே இவங்களை அனுப்பியிருக்கோம் அப்படின்றது நம்மளோட கேம் பிளான் தெரிஞ்சிடும். ஸோ அதனால் தீபக் அனுப்புவோம். தீபக் அங்கே யாருமே ட்ரிகர் ஆகிடக்கூடாது, கத்திடக்கூடாது, பெண்களை தப்பாக பேசிடக்கூடாது. இது எல்லாத்துக்குமே கரெக்டான ஆள், ப்ரெசன்டேஷனுக்கு கரெக்டான ஆள் அப்படின்னா நம்ம தீபக் தான். ஸோ தீபக் அனுப்புறதா நல்லது அப்படின்றத என்னோட யூகப்படி நான் சொல்கிறேன். ஸோ அங்கே போகிற ஆள் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடாது, அங்கே என்ன நடக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து சொல்கிறதுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்கிறதுக்கு நம்ம கூட்டத்தில் இன்னொரு ஒற்றனை வச்சுருக்கணும். ஸோ அதுக்கான நாமினேஷன் நம்ம பண்ணி அதுக்கு ஒரு ஆளை செலக்ட் பண்ணிக்குவோம். ஸோ அவன்கிட்ட இருந்து அந்த ஒரு ஆளுக்கு மெசேஜ் பாஸ் ஆனால் நம்ம எல்லோரும் ஒன்று குடிப்போம் அப்படின்ற மாதிரி வேறு லெவலில் பாய்ஸ் கேம் பிளான் பண்ணிட்டாங்க. இந்த கேர்ள்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் உள்ளே போகிறது அப்படின்றத நாமினேட் பண்ணுறதுக்கே லபன் கத்தி அதில் சண்டை தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி ஓட்டிங் படி யாருக்குன்னா தர்ஷா குப்தாவுக்கும் நம்ம பவித்ராவுக்கும் நான் ஃபஸ்ட்டு தர்ஷா குப்தாவுக்கும் 4 ஓட்ஸ் வந்துருச்சு, அதனால் தர்ஷா தான் போகிறாங்க அப்படின்னு சொல்கிறப்ப அதுக்கு முன்னாடி நம்ம தர்ஷிகா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பவித்ரா போனான்னா மூஞ்சி கொஞ்சம் பாவமாக இருக்குது, அதனால் பாவம் பார்த்து கொஞ்சம் ஏதாவது அந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி நம்ம வின் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னப்போ நம்ம ஜாக்லின் தர்ஷா செலக்ட் பண்ணுறப்ப என்ன சொல்லிடுவாங்கன்னா, பாவங்கவெல்லாம் பார்க்காதீங்க அப்படின்னு சொன்னப்போ நம்ம பவித்ரா ட்ரிகர் ஆயிடுவாங்க. ஏன்னா பவித்ரா போகக்கூடாது அப்படின்றதுல ஜாக்லின் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிருந்தனால பவித்ரா செம்மகாண்டாயிருவாங்க அவங்க சொன்னோன்னே. ஸோ என்ன தர்ஷாவுக்கு அட்வைஸ் பண்ணுறேன்னா, தர்ஷாவுக்கு மட்டும் பண்ணுங்கள், தயவு செஞ்சு என்ன இழுக்காதீங்க. ஸோ பாவம் அதெல்லாம் பேசாதீங்க, நான் கேம் நல்லா பண்ணுவேன் நினச்சா டீமுக்காக பண்ணுவேன் நம்பிக்கை இருந்தால் மட்டும் நான் அனுப்புங்க அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை நம்ம பவித்ரா லெட் அவுட் ஆகி வெளியில் போயிட்டு அதுக்கப்புறம் எகெயின் இல்லை ஓட்டிங் தப்பு, ரெண்டு பேருக்குமே 3 ஓட்டு தான் வந்திருக்கு. ஸோ ரெண்டு பேரும் டிசைட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ரெண்டு பேரும் தர்ஷாவும் பவித்ராவும் பேசி கடைசியில் பவித்ராவே என்ன அப்படின்னா போகிற மாதிரி இது பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா தீபக் பாய்ஸ் டீமுக்காக போகிறாரு, பவித்ரா கேர்ள்ஸ் டீமுக்காக போகிறாங்க. ஸோ இவங்க போகிறது கரெக்டா அப்படின்றத பாருங்கள். பாய்ஸோட கேம் ட்ரிக் எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு மறக்காமல் நம்ம சேனலுக்கு கீழே உள்ள பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த அன்சீன்ஸ் ரிவ்யூக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய். உங்களுக்கு விடைபெறுவது உங்களுக்கு நாகராஜ்.